தமிழகத்தில் நமது தேசத்தந்தை காந்தியடிகள் சொல் கேட்டு தங்களின் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இழக்க சித்தமாய் இருந்தவர்கள் பலர். அவர்களில் ஏழை நெசவாளியாய் வாழ்க்கையை தொடங்கினார். கொண்ட கொள்கைக்காக உயிர் புரியும் நிலையிலும் தேசிய கொடியை விடாமல் போராடிய தியாகி குமரன் குறிப்பிடப்பட வேண்டியவர். 1904 குமாரசாமி பிறந்தார். இவரே பின்னாளில் நாம் அறிந்த கொடிகாத்த குமரன். குமரன் குடும்பம் ஏழை நெசவாளர் குடும்பம். 10 வயது வரைதான் குமரனால் கல்வி கற்க முடிந்தது. குடும்ப சுமை காரணமாக 10 வயதிலேயே வேலை செய்து சம்பாதிக்க வேண்டியிருந்தது. நெசவு செய்து நெய்த சேலைகளை வாரம் ஒருமுறை ஈரோடு வந்து ஜவுளிக்கடை உரிமையாளர்களிடம் கொடுத்து விட்டு அதற்குண்டான கூலியும் அடுத்து நெய்வதற்கு நூலும் வாங்கி வருவார். ஒரு நாள் ஈரோட்டில் உள்ள கடையில் உரிமையாளர் நெய்த சேலைகளின் தரம் சரியில்லை என்று கூலியை குறைத்து கொடுத்தார். இதனை கண்டு கோபம் கொண்ட குமரன் இனி நெசவு செய்து கடை உரிமையாளரிடம் கொடுக்க போவதில்லை என்று முடிவு செய்தார். 1921 குமரனுக்கும் ராமாயம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருப்பூரில் இயங்கிய திருப்பூர் தேசப்பற்று வாலிப சங்கத்தின் உறுப்பினராகி தேச பணியில் ஈடுபட ஆரம்பித்தார். இந்நிலையில் தீபாவளி நெருங்கியது. அப்பொழுதெல்லாம் பட்டாசு அந்நிய பொருள். இப்பொழுது தயாரிப்பது போல் சிவகாசியில் தயாரிக்கும் பொருள் அல்ல. தேசப்பற்று வாலிப சங்கத்தின்படி குமரன் காலையில் பட்டாசு கடை மறியல், மாலையில் கள்ளுக்கடை மறியல் என்று செயல்பட்டார். 10/1/1932 சட்ட மறுப்பு இயக்க போராட்டத்தில் பங்கு கொண்டார். அந்த ஊர்வலத்தில் குமரன் தேசிய கொடியை ஏந்தியபடி முன்னிலை வகுத்து சென்றார். ஊர்வலம் சென்ற அந்த சாலையில் காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் தலையில் அடித்தனர். ஆனால் இவ்வளவு அடிகள் விழுந்த போதும் அசையாது நின்ற குமரன் நினைவில்லாமல் மண்ணில் விழுந்தான். அந்நிலையிலும் அவரது வழக்கரம் நமது தேசிய கொடியை இறுக பற்றி கொண்டிருந்தது. அடிபட்டவர்களை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் நினைவின்றி கிடந்தார் குமரன். 11/1/1932 காலை சிறிது அசைவும் மெல்லிய குரலோசையும் கேட்டது. சுயராஜ்யம் வராதா என்ற கேற்றவாறே உயிர் நீத்தார். கொடிகாத்த குமரன் மீது கொடி போர்த்தப்பட்டது. இத்தகைய பேரறிவாளர்களின் உழைப்பால் கிடைத்த சுதந்திரம்தான் இது.